புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி வேண்டி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற இந்தியா கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் 9 வயது சிறுமி கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டியும் புதுச்சேரி முழுவதும் பந்த் போராட்டம் இன்று நடத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் சிறுமியின் உயிரிழப்புக்கு நீதி வேண்டி கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க தவறிய புதுச்சேரி அரசை கண்டித்து இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் மகளிர் அமைப்பினர், திருநங்கைகள் அமைப்பு உட்பட 300க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலை அருகே மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் திடீரென ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது ஆளுநர் மாளிகை அருகே உள்ள தலைமை தபால் நிலையம் அருகே அவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது போராட்டக்காரர்கள் அந்த தடுப்புகள் மீது ஏறி ஆளுநர் மாளிகை நோக்கி சென்றனர். அப்போது அவர்களை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, முன்னாள் அமைச்சர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர்.